வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 36 வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் மக்கள் திரள்வு, கையெழுத்து போராட்டம் தீவிரம். அதிகாலை இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் பொடிலசி. உயிர்த்த ஞாயிறு விசாரணை கண்காட்சியாகிவிடக்கூடாது, சுரேசலே கைது குறித்து ராஜித அதிரடி கருத்து. சர்வதேச சிவப்பு அறிவித்தலின்றி 14 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு. நெல்லியடி போலீசாருக்கு எதிராக ரஜீவன் எம்பியிடம் முறைப்பாடு. தையிட்டி சட்ட விரோத விகாரை தொடர்பான வழக்குகள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நடைமுறைக்கு வரவுள்ள புதிய வரி திருத்தம் அனுர அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி. ஆசிரியர் சேவையில் இணைய காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். நிலக்கரி ஊழல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை காண்பித்துள்ளது, மனோ கணேசன். தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரத்தில் சுரேசலை கைது செய்யப்பட்டமையானது ஏனைய சம்பவங்களைப் போன்று வெறும் கண்காட்சியாக அமைந்துவிடக் கூடாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலே எந்தவொரு சாட்சியங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் என்பது எமக்கு தெரியாது. எமது ஆட்சியின் போதே இந்த தாக்குதல்களின் பின்னணியில் மற்றொரு குழு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை நாம் வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக மட்டக்களப்பில் 2 போலீசார் கொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்தன. ஆரம்பத்தில் அந்த சம்பவம் விடுதலை புலிகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டது. ஆனால் அன்று நாம் அதனை நம்பவில்லை. பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அது சக்ரான் குழுவினரின் செயல் என்பது உறுதியானது. அவ்வாறு இருக்க ஆரம்பத்தில் இராணுவத்தினர் எவ்வாறு அந்த பழியை விடுதலை புலிகள் மீது சுமத்த முற்பட்டனர் என்ற கேள்வி எழுகின்றது. செய்வதற்கு வேறொன்றுமில்லை என்பதற்காக சுரேசலே கைது செய்யப்பட்டிருப்பார். ஆனால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காது. இந்த நடவடிக்கை வெறும் கண்கட்டு வித்தியாக இருக்கக்கூடாது. நாட்டில் தற்போதுள்ள நிலக்கரி பிரச்சினை போன்ற மக்கள் பிரச்சினைகளை மூடி மறைப்பதற்காக இந்த கைது பயன்படுத்தப்படக்கூடாது. முறையான விசாரணைகள் மூலம் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டியது அரசின் கடமையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டெத்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளை மிகவும் திறமையாகவும் ஒருங்கிணைந்த ரீதியிலும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவத்துக்கான தேசிய சபையின் 16வது அமர்வின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் தனித்தனியாக செயல்படாமல் ஒரு கட்டமைப்பின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் விரைவான பலனை பெற முடியும் என செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்தவர்களுக்கும் ஆபத்தான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பொருத்தமான காணிகளை அடையாளம் காணுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் முறையான பரிசோதனை மற்றும் பரிந்துரைகளுக்கு அமையவே புதிய வீடமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகைகள் மற்றும் கொடுப்பனவுகளை தாமதமின்றி வழங்கவும், இதுவரை கொடுப்பனவு கிடைக்காதவர்களின் மேன்முறையீடுகள் குறித்து விசேட கவனம் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. வீட்டு திட்ட பணிகளை துரிதப்படுத்துவது தொடர்பாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளருடன் விசேட கலந்துரையாடலை நடத்தவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சர்வதேச சிவப்பு அறிவித்தர்கள் இன்றி இதுவரை 14 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜு பூட்லர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தக்காரருமான பொடிலசி என்ற ஜனித் மதுசங்க டி சில்வாவை நாட்டுக்கு அழைத்து வந்தமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 29 சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக இதுவரை 89 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் இவ்வாறான சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு எதிராக மக்களின் கருத்துக்களை திரட்டி நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கை இன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை காலை பொது அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்றும் முன்மொழிக்கப்பட்டுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு தேவையற்றது என்றும் வலியுறுத்தி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் வகையில் பொதுமக்களின் கையெழுத்துக்கள் மற்றும் கருத்துக்கள் திரட்டப்பட்டு நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வில் பெருமளவிலான பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு தபால் அட்டைகள் மூலம் தமது எதிர்ப்புகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்து வழங்கினர். பாதாள உலக குழு உறுப்பினரும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தக்காரருமான பொடிலசு எனப்படும் அருமகந்தி ஜெனித் மதுசிங்க டி சில்வா இன்று அதிகாலை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்திய ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுக்கள் மற்றும் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் பயனாக இந்தியாவில் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 5:55 மணியளவில் மும்பையிலிருந்து வருகை தந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூகல் 142 விமானம் மூலம் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்துள்ளார். அங்கு விசேட போலீஸ் குழுவினரால் பொறுப்பேற்கப்பட்ட அவர் பலத்த பாதுகாப்புடன் மேலதிக விசாரணைகளுக்காக எல்பிட்டிய பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளின் கீழ் இலங்கையில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பொடிலசை கடந்த 2024 டிசம்பர் 9 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து கடல் வழியாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பி சென்றார். இதனைத் தொடர்ந்து போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இந்தியாவிலிருந்து வெளியேற முயன்றபோது 2025 ஜனவரி மாதம் மும்பையில் வைத்து இந்திய பாதுகாப்பு படையினரால் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இந்த நாடக அரசியல் விரைவில் முடிவுக்கு வரும். நிலக்கரி ஊழல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை காண்பித்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் முகத்தில் இந்த நிலக்கரி மோசடி கரியை பூசியிருக்கிறது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இந்த நாடக அரசியல் விரைவில் முடிவுக்கு வரும். தேசிய மக்கள் சக்தி முன்னர் கூறிய பொய்களை முன்னிலைப்படுத்தியே ஆட்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையின்றி பொய்களை கோரினர். தற்போது அவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிலக்கரி ஊழல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை காண்பித்துள்ளது. தரம் குறைவான நிலக்கரி கொள்வனவினால் இனிவரும் நாட்களில் மின்சார உற்பத்தி குறைவடையும். எனவே மேலதிக மின்சார உற்பத்திக்கு மேலதிகமாக நிலக்கரியை கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படும். இதனால் செலவு அதிகரிக்கும். தற்போது நிலக்கரியை விநியோகிக்கும் இந்த விநியோக நிறுவனம் முன்னர் அரிசி இறக்குமதி செய்து அப்போது ஏற்பட்ட மோசடிகளால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அவ்வாறு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட நிறுவனத்துக்கே இந்த அரசாங்கம் நிலக்கரி விநியோகத்துக்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த மோசடியினால் அரசாங்கத்துக்கு 700 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர்கள் இல்லை என்று மறுக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் முகத்தில் இந்த நிலக்கரி மோசடி கரையை பூசியிருக்கிறது. மக்களுக்கு முறையான ஆட்சி வேண்டுமே தவிர கண்காட்சி அல்ல. எது எவ்வாறு இருப்பினும் எந்த ஆட்சி வந்தாலும் மலையக மக்களின் வாழ்க்கை நிலைமை துன்பம் மிகுந்ததாகவே இருக்கும். 2015 தொடக்கம் 2019 மாத்திரமே அந்த மக்களுக்கு பொற்காலமாகும். எனவே தேயிலை மரைக்குள் சென்று தொழிலாளர்களின் கைகளை பார்ப்பதை விட மலையக மக்களுக்கு வீடு மற்றும் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதியை வலியுறுத்துகின்றோம். அவர்களை தொழிலாளர்களாக அன்றி பங்காளிகளாக்க வேண்டும். நாம் இது தொடர்பில் சையத் பிரேமதாசவுடன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம். நமது ஆட்சியில் அதனை நிறைவேற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைப்பதற்கான போட்டி பரீட்சைக்கு முன் நிபந்தனையான பட்டப்படிப்பு தகுதியை நிறைவு செய்வதற்கான கால அவகாசம் திருத்தப்பட்டுள்ளது. இதன்படி 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10 முதல் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 5 வரை பட்டப்படிப்பை நிறைவு செய்த 40 வயதுக்குட்பட்டவர்கள் தற்போது தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாகியுள்ளனர். இது தொடர்பான திருத்தப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
முன்னர் வெளியான வர்த்தமானியின் கீழ் 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 2025 ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை பட்ட படிப்பை நிறைவு செய்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் அரசு சேவையில் பணியாற்றி முறையான அனுமதியுடன் பதவி விலகிய நபர்களும் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு முன் பட்டப்படிப்பை நிறைவு செய்திருந்தால் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என புதிய வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் வரிக்கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களை கொண்டுவரும் நோக்கில் 2017ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலத்தை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி இதற்கான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே இவை நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு காணி கட்டடங்கள் அல்லது பங்குகளை விற்பனை செய்யும் போது கிடைக்கும் லாபத்திற்காக செலுத்தப்படும் வரி அதிகரிக்கப்படவுள்ளதுடன் தனிநபர்கள் மற்றும் பங்காளர் வணிகங்களுக்கு தற்போதுள்ள 10% வரை 15% உயர்த்தப்படவுள்ளது. அறக்கட்டளைகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு தற்போதுள்ள 10% வரை பாரிய அளவில் 30% உயர்த்தப்படவுள்ளது. நிலுவை வரிகளுக்கான ஒருமுறை மாத்திரம் வழங்கப்படும் நிவாரணம் வரி செலுத்துவதில் தாமதம் அல்லது நிலுவை வைத்துள்ளவர்களுக்கு ஒரு விசேட சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023 மார்ச் 31ஆம் தேதி வரை திரட்டப்பட்ட வட்டித் தொகையை முழுமையாக தள்ளுபடி செய்ய உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. புதிய சட்ட நடைமுறைக்கு வந்து 6 மாத கால பகுதிக்குள் அசல் வரித்தொகை மற்றும் அபராதங்களை முழுமையாக செலுத்த வேண்டும். 2026 ஏப்ரல் 1 முதல் மதிப்பிடப்பட்ட வரி அறிக்கையை தாக்கல் செய்யும் முறை நீக்கப்படும். அதற்கு பதிலாக முந்தைய ஆண்டின் வருமானத்தின் அடிப்படையில் தவணை முறையில் வரி செலுத்த முடியும். ஒரு தனிநபர் தனது முந்தைய ஆண்டு வருமானத்தில் 120%க்கும் அதிகமாக வரி செலுத்தி எவ்வித மீளப்பொருளையும் கூறாமல் சத்திய கடதாசி சமர்ப்பித்தால் அவரது வரி அறிக்கைகள் மேலதிக விசாரணைகளின்றி ஏற்றுக்கொள்ளப்படும். 5% தடுத்து வைக்கப்படும். வரி விரிவாக்கம் புதிய சட்டத்தின் கீழ் மேலதிகமான பல சேவை வழங்குநர்கள் 5% தடுத்து வைக்கப்படும் வரைக்குள் உள்வாங்கப்பட உள்ளனர். கணக்காய்வாளர்கள், மதிப்பீட்டாளர்கள், தனிப்பட்ட பயிற்றுவிப்பாளர்கள், கலைஞர்கள், புகைப்பட கலைஞர்கள், அழகுக்கலை நிபுணர்கள், சமூக ஊடக நிபுணர்கள் மற்றும் கடன் வசூலிப்போர் உள்ளிட்ட பல துறையினர் இதில் அடங்குவர். இதன் மூலம் இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் போதே அதில் 5% கழிக்கப்பட்டு இறைவரி திணைக்களத்துக்கு செலுத்தப்படும். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கு எதிராக பலாலி காவல்துறையினரால் தொடரப்பட்ட 3 வழக்குகளுக்கான விசாரணை திகதிகள் பிற்போடப்பட்டுள்ளன. தையிட்டி விகாரை தொடர்பான வழக்குகள் நேற்று மல்லாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு தவணையிடப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு வழக்கின் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்கு மேனிய 2 வழக்குகள் ஜூலை மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வழக்கு தொடர்பான ஒவ்வொரு முறையும் விசாரணைகளின்றி தவணையிடப்பட்டு வருவதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரியக்கத்தின் இணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஸ், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தை மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற தையிட்டி விகாரையினுடைய வழக்கு இன்று எடுக்கப்பட இருந்த நிலைமையில் மீண்டும் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, அதேபோன்று ஜூலை 2ஆம் தேதியுமான 2 வழக்குகள் மாற்றப்பட்டிருக்கு. மொத்தமாக 5 வழக்குகள் இருக்கிற நிலைமையில் பின்போடப்பட்டிருக்கின்றது. தையிட்டி விகாரையுடைய காணி உரிமையாளர்கள் இணைந்தும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்ட நிலைமையில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தேதியிடப்பட்டிருக்கு. தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையோடு தொடர்புடையதாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகளோடு தொடர்பட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர்களுக்கான வழக்கு இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டது. அந்த வேளையில் கடந்த தடவை சந்தேக நபர்களாக முற்படுத்தப்பட்டவர்கள் சார்பில் செய்யப்பட்ட
சமர்ப்பணங்களுக்கு போலீஸாரும் பதில் சமர்ப்பணங்கள் செய்வதாக இருந்தது. ஆனால் குறித்த வழக்கில் போலீஸார் இன்று ஆயத்தமாக இல்லாத நிலையில் குறித்த வழக்குக்கு திகதி வழங்கப்பட்டது. அதே போல் ஏனைய வழக்குகள் சமாதான குலைவை ஏற்படுத்தினார்கள் என்று குற்றவியல் முறை சட்ட கோவையின் 81ஆம் பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளும் கூப்பிடப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளில் பிணைமுறி சொந்த பிணையில் செல்வதற்கு முற்படுத்தப்பட்டவர்களை அனுமதித்த நீதவான் அதற்கும் பிரிதொரு தினம் வழங்கி வழக்குகளை ஒத்திவைத்திருக்கின்றார். வணக்கம். தையிட்டி போராட்டம் தொடர்பான 2 வழக்குகள் எங்கள் சார்ந்து இன்று இங்கே முன்னெடுக்கப்பட்டது. அது தவிர ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய வழக்கும் ஒன்றாக 3 வழக்குகள் மொத்தமாக இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திலே எடுக்கப்பட்டிருந்தது. அந்த விதத்திலே இன்றைய தினம் இந்த 3 வழக்குகளுக்கும் தவணைகள் இடப்பட்டிருக்கின்றன. அந்த விதத்திலே இந்த வழக்குகளை பற்றி எந்தவித ஒரு விசாரணைகளையும் முன்னெடுக்காமல் தொடர்ந்து தவணைகளை போட்டு எங்களை இப்படியான வழக்குகளுக்கு அடிக்கடி வர வைத்து ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற செயற்பாடாகத்தான் நாங்கள் இந்த செயற்பாட்டை பார்க்கின்றோம். மக்களுக்காக நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் என்ற வகையிலே இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டுமென்றும் மக்களுக்கான காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டுமென்றும் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நீதிக்கான கோரிக்கைக்கு ஸ்ரீலங்கா போலீஸார் பலாலி போலீஸார் வழக்குகளை அபாண்டமாக இங்கே போட்டு எங்களை அலக்களிக்கின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் எவ்வளவு கைதுகள் நடந்தாலும் எமது இனத்தினுடைய விடுதலைக்கான எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திலே தையிட்டியிலே போராட்டம் நடத்தியமை தொடர்பாக பலாலி போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தது. 3 வழக்குகள் இன்று அழைக்கப்பட்டிருந்தது. அந்த 3 வழக்குகளில் ஒன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது. ஏனைய 2 வழக்குகளும் ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கின்றது. இந்த தையிட்டியிலே தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்து அங்கே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்றை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அமைத்து அங்கே ஒரு பிக்குவை சட்டவிரோதமாக தங்க வைத்து அதிலே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமான உறுதி காணிகள். இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது காணி உரிமையாளர்களுடையதும் அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள் மதத் தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அவ்வாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஜனநாயக ரீதியாக போராடுகின்ற பொழுது அந்த சட்டவிரோதமான விகாரையில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பிக்குவுக்கு முற்று முழுதாக அந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை போவதாக அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கமும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி இந்த போராட்ட செயல்பாடுகளை கைவிடச் செய்வதற்காக காணி உரிமையாளர்களை அச்சுறுத்தி இந்த காணிகளை அவர்கள் உரிமை கோருவதை கைவிடச் செய்வதற்காக பொய் வழக்குகள் போடுகின்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த பலாலி போலீசாரினால் ஏற்கனவே நயனஜித் என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு இனவாதி அங்கே பொறுப்பதிகாரியாக இருந்து பொய் வழக்குகளை போட்டு பல்வேறுபட்ட அலைச்சல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கிற நிலையிலே இப்பொழுது புதிதாக ஒரு பொறுப்பதிகாரி வந்திருந்து அவரும் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனக்குரோதங்களை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு நியாயமான போராட்டத்திற்கு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்குகளை போட்டு போராட்டக்காரர்கள் மீது நெருக்கடிகளை ஏற்படுத்தி இந்த போராட்டக்காரர்களை போராட்டத்தை கைவிடச் செய்கின்ற நோக்கத்தோடு ஒரு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளுக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நீதிமன்ற படியேறி இறங்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே மத குருக்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய சிவில் சமூக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், எந்த தவறும் செய்யாமல் ஒரு நியாயமாக தட்டி கேட்கின்ற பொழுது வந்து பொய் வழக்குகள் போட்டு கைது செய்யப்படுகின்றோம். ஆனால் அங்கே அந்த சட்டவிரோத விகாரைக்குள் ஒரு விகாராதிபதி தங்கியிருக்கின்றார். ஒரு 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 சட்டவிரோத செயல்பாட்டில் இருக்கிறவருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் போலீஸார் வந்து நூற்றுக்கணக்கான போலீஸார் தொடர்ச்சியான பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது இவர்களுடைய இந்த மனநிலையும் இந்த போக்கும் தான் இந்த இன
இன்றும் இந்த இனப்பிரச்சினை தீராமல் இருப்பதற்கு காரணம் அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வருகின்ற பொழுது அவரும் அவருடைய எடுபிடிகளும் சொன்னார்கள் நாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மக்களுடைய காணிகள் மக்களிடையே ஒப்படைப்போம் என்று எல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் கடந்த காலத்தில் செய்த அதே இனவாத செயல்பாட்டை தான் அனுரகுமார திசாநாயக்காவும் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்கிறார். எந்த நெருக்கடிகள் வந்தாலும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் எங்களுடைய மக்களுடைய காணிகள் அந்த மக்களிடம் சேர்ப்பிப்பதற்குமான இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். இது ஒரு இனத்தினுடைய இருப்புக்கான ஒரு போராட்டம். தமிழர் தேசத்திலே தமிழர்கள் பாதுகாப்பாக கௌரவமாக அனைத்து உரிமைகளோடும் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா போலீசார் தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்பதுதான் அவர்களுடைய இந்த செயற்பாடுகள் ஊடாக வெளிப்பட்டு நிற்கின்றது. எங்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் வரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். தினம் எங்களுடைய தையிட்டி சட்டவிரோத போராட்டத்தில் பங்கு பெற்றியமைக்காகவும் அதிலே நீதிக்காக நாம் செயற்பட்டமைக்காகவும் இன்றைய தினமும் எங்களுடைய வழக்கு தவணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு தவணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒரு வழக்கும் மற்றொரு வழக்காக ஜூலை மாதம் 2ஆம் தேதியும் மேலும் ஒரு வழக்கு பின்னருமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் எவரும் போராடக்கூடாது. அதற்கு எதிராக நாங்கள் சகித்து அரசினுடைய அராஜகங்களுக்கு எதிராகவும் தமிழினம் நோக்கிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் இனப்படுகொலை சார்ந்த விடயங்களுக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்கள் பயந்து வாழ வேண்டும், மக்கள் வீதிக்கு இறங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் எங்கள் மீதான இவ்வாறான வழக்குகளை போலீசார் தொடுத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த வழக்குக்கு நாங்கள் கௌரவ நீதிமன்றத்தினுடைய அழைப்பை மதிப்பளித்து நாங்கள் முன்னிலையாகி வருகின்றோம். இதே நேரத்திலே தற்போதைய நிலைமையிலே இலங்கையிலே பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக அபிப்பிராயங்கள் பெறப்பட்டு வருகின்றது. இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இங்கே அதாவது புதிய அரசை பாதுகாக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டம், ஏற்கனவே இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்திலிருந்து புதியதொரு பயங்கரவாத தடைச்சட்டம், அரசை பாதுகாக்கின்ற இந்த சட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களாக அல்லது கொண்டு வருவார்களாக இருந்தால் அதிலும் நாங்கள் இவ்வாறாகத்தான் போராட முடியாதவர்களாக, எங்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியாதவர்களாக, அச்சுறுத்தப்படுபவர்களாக, பாரதூரமான மனித உரிமை மீறல்களை எதிர்கொள்ளக்கூடிய வேண்டியவர் ஒரு இனமாக மாற்றப்படுவோம். அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக 1978ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அது முழுமையாக தமிழ் மக்களையும் அதே நேரத்தில் ஏனைய இனங்களில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களையும் அடக்குவதற்கான சட்டங்களாக, அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை நிலைநாட்டுவதற்கான சட்டமாகத்தான் இருந்திருக்கின்றது. அவ்வாறான விடயங்கள் முழுமையாக எந்த பயங்கரவாத தடைச்சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. சாதாரண சட்டங்களின் வாயிலாக நாங்கள் கையாளப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் அதிக அதிகாரங்கள் கையளிக்கப்படுகையிலே இங்கே நீதிக்கான எந்த போராட்டமும் இடம்பெற முடியாத அளவு, ஜனநாயக ரீதியான எந்த போராட்டமும் இடம்பெற முடியாத அளவு ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். இங்கே இருக்கின்ற தையிட்டி போலீசாரோ இல்லை காங்கிரஸ் துறை போலீசாரோ எந்த போலீஸ் நிலையத்தை எடுத்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்குவதிலே, அரசின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதிலே தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். ஆகவே அரசு தன்னை பாதுகாப்பதற்காக, தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஒடுக்குவதற்காக கொண்டு வருகின்ற இந்த சட்டங்களை எதிர்க்கின்றோம். தொடர்ச்சியாக இவ்வாறான வழக்குகளை போலீசார் இவ்வாறான சட்டங்களின் வாயிலாகவும் எங்களுக்கு எதிராக தாக்கல் செய்வார்கள். இதற்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நெல்லியடி காவல்துறையினருக்கு எதிராக குடவத்தை மக்கள் ரஜீவன் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி காவல்துறையினர் பிரிவுக்குட்பட்ட குடவத்தை பகுதியில் மக்கள் மீது பொய்யான வழக்குகள் பதியப்படுவதாகவும், காவல்துறையினர் மக்கள் மீது மூர்க்கத்தனமாக தாக்குதல் மேற்கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தியிடம் முறையிட்டுள்ளனர். இது தொடர்பில் நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் குடவத்தை கிராமத்துக்கு சென்று மக்களுடன் உரையாடியதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.